ஆப்கி அதாலத்துல மியூசிக் டைரக்டர் அனு மலிக் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஒரு காப்பி கேட். அனு மலிக் சார் ஒரு பெரிய ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னாரு, அவர் எப்பவாவது மியூசிக் சம்பந்தப்பட்ட படங்கள் ஏதாவது எடுத்தாருன்னா அதுல உங்களை தான் ஹீரோவா வச்சுப்பாரு. அப்புறம் படத்தோட டைட்டில் திருட்டு நம்பர் 1. அந்த ப்ரொடியூசர் யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு அறிமுகப்படுத்துங்க. இப்போ நீங்க திருட்ட பத்தி பேசுறீங்க. நான் யாரோட ரகசியத்தையும் வெளியில சொல்ல விரும்பல. ஏன்னா எனக்கு அதெல்லாம் அவ்வளவு நல்லதா படல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். என்னுடைய குருநாதர் திரு ஜெய்கிஷன் அவர்கள், அது அவரால் தான் நான் அனு மலிக்கானேன். அவர் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணாரு. உங்களுக்கு நான் எல்லாருக்கும் நான் சொல்றேன், சூப்பர் ஹிட் பாட்டு அது. நான் உங்களுக்காக அதை பாடி காட்டுறேன். வேற ஸ்டைல்ல பாடுறேன். कौन है जो सपनों में आया, कौन है जो दिल में समाया, लो झुक गया आसमां भी, इश्क नया रंग लाया. அதுக்கடுத்த வரிகள் பாத்தீங்கன்னா, ஓ பிரியா இந்த லைன் வரும். ஆக்சுவலா வரிகள் என்னன்னா, மார்கரீட்டா. இது எல்வி பிரஸ்லி பாட்டு. அவர் தான் இந்த பாட்டை பாடினாரு. இட் டசன்ட் மீன் அவரு திருடன். அவர் ஒரு நல்ல பாட்டை பிடிச்சாரு, அடாப்ட் பண்ணாரு, அப்புறம் டெவலப் பண்ணாரு. जिंदगी के हर एक मोड़ पे मैं, அவரு சொந்த பாட்டை உருவாக்கிட்டாரு. இப்படிதான் அந்த பாட்டு உருவாச்சு. அப்புறம் என்னோட இன்னொரு குரு ஆர்டி பர்மன் சார், அவரு இசைக்கு அரசன் சொல்லலாம். அவரு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணாரு. चुरा लिया है तुमने जो दिल को, नजर नहीं चुराना सनम, बदल के मेरी तुम जिंदगानी, कहीं बदल ना जाना सनम. அந்த பாட்டு எதோட சோர்ஸ்? அது வந்து பாத்தீங்கன்னா, If it's Tuesday, this must be Belgium. Now, my question is, மீடியா என்ன பின்னாடியே துரத்திக்கிட்டு காப்பி கட்னு சொல்றாங்க, திருட நம்பர் 1 சொல்றாங்க, இப்படி நிறைய சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அவங்க பாட்டை திருடி அடாப்ட் பண்ணி ஒரு பாட்டை கம்போஸ் பண்றாங்க. ஆர்டி பர்மன் வாஸ் ஜீனியஸ். ஆர்டி பர்மன் சார் பெரிய ஆளு, சங்கர் ஜெய்கிஷன் பெரிய ஆளு. அது போல அன்னமாலிக் ஏதாவது அடாப்ட் பண்ணிருந்தா அது என்ன பெரிய விஷயமா இருக்கும்? இத போய் நீங்க ஒரு டைரக்டர் இருக்காரு சார், ஒரு நிமிஷம், நான் ஒரு ஃப்ளோல இருக்கேன். நான் என்ன கரெக்டா சொல்லிடுறேன். இவரு நம்ம சங்கர் ஜெய்கிஷன் சார், மியூசிக்கோட குரு, சேஞ்ச்டு ஆர்டி பர்மன். ஒரு சின்ன லைன் எடுத்துக்கிட்டு அவரோட சொந்த பாட்டை கம்போஸ் பண்ணாரு. அதுக்காக அவர் திருடன் அர்த்தமா? இம்பாசிபிள். ஹி அடாப்டட் 7 noted made it. மக்கள் எல்லாரும் அதை விரும்பினாங்க. சமீபத்தில் கூட ஒரு படம் வந்துச்சு. மியூசிக் டைரக்டர் பேரை சொல்ல விரும்பல, அது தேவையில்லாத விஷயம். ஆனா ஒரு ஜேர்னலிஸ்ட், ஹி காட் மை அட்டென்ஷன். ஒரு ரிவீல் பண்ணப்போ அவரு மியூசிக் பத்தி என்ன சொன்னார்னா, திஸ் சாங் இஸ் a very well adapted songன்னாரு. அதாவது நான் ஏதாவது ஒன்னு எடுத்தா அது திருட்டு, அதே அவர் எடுத்தா அடாப்ஷன். என்ன இந்த பாகுபாடு? ஏன்? ஏன்னா அந்த பாட்டு இது இப்படிதான் இருக்கும். You are the theme for my dream, da 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 da. இது ஒரு அருமையான சாங். அந்த பாட்டை நீங்க எடுத்துக்கிட்டு அதோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா வெரி வெல் அடாப்டட். ஏன் சார், நான் பண்ண திருட்டு, அவங்க பண்ண அடாப்ஷனா? எதுக்கு இந்த பாகுபாடு? என் வேலையை பத்தி என்ன தெரியும்? ஆக்ஸ் பாருங்க, ஃபிலால் பாருங்க, ஃபிசா பாருங்க, அசோகா பாருங்க, பார்டர் பாருங்க, ரிஃப்யூஜி பாருங்க, எல்ஓசி கார்கில் பாருங்க. இந்த படம்லாம் ஏன் யாருக்கும் ஞாபகம் இல்ல? ஆனா அனு மாலிக் மேல மட்டும் திருட்டு பட்டம் கட்டுறீங்க. அட விடுங்கப்பா, ஐம் அச்சீவர். கை தட்டுங்க. நீங்க சங்கர் ஜெயகிஷனோட பாட்டை பத்தி சொன்னீங்க, நீங்க ஆர்டி பர்மன் சாரோட பாட்டை பத்தி சொன்னீங்க. இப்ப நான் உங்களுக்கு உங்க பாட்டை பத்தி சொல்றேன். சார், என் பாட்டும் வருது. அதுல நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஃபிலிம் மர்டர்ல மல்லிகா ஷெராவத் இந்த சாங்ல நாம பார்த்திருக்கோம். பீகே ஹோட் தெரே. இந்த பாட்டு பாகிஸ்தானி சிங்கர் நசாம் ஷராஸ் அவங்க பாடின பாட்டு. மெனு தெரே நாள். இது முழுக்க காப்பி. அந்த பாட்டை நான் சொல்றேன். என்னால பாடி காட்ட முடியாது, ஆனா நான் பாடுறேன். भीगे होठ तेरे. இந்த பாட்டு தான். வேணாம், ட்ராக் எல்லாம் வாசிக்காதீங்க. இந்த பாட்டை மிகப்பெரிய ப்ரொடியூசர் முகேஷ் பட், அப்புறம் மகேஷ் பட் சாரை நான் ரொம்ப மதிக்கிறேன். அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வாழ்க்கையில இந்த அளவு வந்திருக்கேன்னா அதுக்கு நான் அவங்களுக்கு ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். அந்த படத்தோட பாட்டு தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், दिल को हजार बार रोका रोका रोका. இது அனுமலை பாட்டு. இதை விட்டு பீகே ஹோட் பாட்டை பத்தி நீங்க பேசுறீங்க. அவரு தான் பாட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் என்ன பண்ணுன்னு கேட்டேன். அனு, இது அவுட் சோர்ஸ் சாங்ஸ், இது சூப்பர் ஹிட் சாங், இதை நீ நியூ கிரியேட் பண்ணு.
இத மாடிஃபை பண்ணி காட்டுனாரு. ஒரிஜினல் பாட்டுக்கும் எங்க பாட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும். முகேஷ் பட்காகவும் மகேஷ் பட்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன். அவங்களுக்கு நான் நோ சொல்ல முடியாது. அப்புறம் நான் மக்களுக்கு இதை சொல்லி ஆகணும். மக்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இங்க இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். ஒருவேளை ஒரு ப்ரொடியூசர் நம்ம வாழ்க்கையில துணையா இருக்காருன்னா அதுக்கு காரணம் டைரக்டர், ஏதாவது ஆடியோ கம்பெனி, அவங்க ஏதாவது ஒரு ஃபேவர் கேட்பாங்க. அதுக்கு நான் பண்ணி தான் ஆகணும். இதுதான் உண்மையும் கூட. அதாவது இல்லவே இல்ல. பட் சார் திருடணும்னு சொல்லவே இல்ல. ஆனா அடாப்ட் பண்ணலாம்னு சொன்னாரு. இட்ஸ் a குட் சாங். இன்னொரு விஷயமும் சொன்னாரு. அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அமீர் கானோட படம் அகேலே ஹம் அகேலே தும், அதோட பாட்டு ஓ ஐ லவ் யூ டாடி. ஒரிஜினலா ஜிம் ரீவ்ஸ் பாடின ஹிட் பாட்டு பட் யூ லவ் மீ டாடி. பாடுங்க. யாருக்கு அந்த பாட்டு பிடிக்குமோ பாடுங்க, தாராளமா பாடுங்க. அப்புறம் சார் அந்த டியூனை பத்தி சொல்லணும்னா அதுல இருந்து லிரிக்ஸை தான் நாங்க எடுத்தோமே தவிர பாட்டை எடுக்கல. என்னோட பாட்டு பாத்தீங்கன்னா தூ மேரா தில் தூ மேரி ஜான் ஓ ஐ லவ் யூ டாடி தூ மாசூம் தூ நாதா பட் ஐ லவ் யூ டாடி. இது இங்கிலீஷ் வேர்ட். பட் ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் யூ அது அவங்க மட்டும் தான் சொல்லணும்னு எங்கேயும் எழுதியெல்லாம் வைக்கல. இந்த லிஸ்ட் இன்னும் ரொம்ப பெருசா இருக்கு அனுமலிக் சார். காலித் முகமதோட படம் ஃபிசா, ஆஜா மஹியா. அது பெரிய சூப்பர் ஹிட் பாட்டு. நிறைய பேர் அதை விரும்பினாங்க. ஆனா பிரிட்டன்ல இருக்கிற பல்லி ஜக்பால் சொன்னாரு இந்த கம்போசிஷன் அவரோடதுன்னு. அப்புறம் மன்சூரோட பாட்டு ஆஜா சோனியா அவரோட கார்பன் காப்பின்னு. பல்லி சாருக்கு வணக்கம். ஷாஜியா சாரும் மிகப்பெரிய கலைஞர். அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கு பக்கத்திலே என்னுடைய பாட்டையும் போட்டு விடுங்க. அப்ப தெரியும் அவங்க சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு. ஆஜா மாஹியா ஆஜா சோனியே 1000 தடவை மக்கள் பாடியிருக்காங்க. 1000 தடவை சோனியா சொல்லியிருக்காங்க. அதுல என் பாட்டுல சொன்னா அது என்ன தப்பு? என் பாட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா धूप मलूं मैं तेरे हाथों में आ सजदा करूं मैं तेरे हाथों में ओ सुबह की मेहंदी छलक रही है आजा आजा माहिया ओ आजा माहिया ओ आजा मा. அப்புறம் இந்த மாதிரி இத எப்ப பண்ணனா 20 வயசா இருக்கும்போது. இந்த பாட்டு இப்பதான் வந்துச்சு. சோனி மேவால்ல நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அட என் வயசையாவது மதிங்கப்பா. இப்ப நீங்க அதை கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் அதை 20 வயசுலயே கொடுத்துட்டேன். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இன்னொரு எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்கு. அடுத்த பஞ்சாயத்து வந்துருச்சு. இது இதோட முடியறது இல்ல. பெரிய லிஸ்ட் இருக்கு. மாதுரி தீக்ஷித் நடிச்ச படம் யாரானா, நீங்க அதில் மியூசிக் பண்ணிருக்கீங்க. மேரா பியா கர் ஆயா. ஆமா சார். நுஸ்ரத் ஃபத்தே அலி கானோட பாட்டு சூப்பர் ஹிட் சாங் அது. மேரா பியா கர் ஆயா ஓ லால்னி. நீங்க லால்னிக்கு பதிலா ராம்ஜின்னு வச்சிருக்கீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சார் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நூசுப் ஃபத்தே அலி கான் அவருக்கு என்னுடைய வணக்கம். கடவுள் அவரோட ஆன்மாவுக்கு சாந்தியை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் இப்ப சொல்றேன். நூசுப் ஃபத்தே சார் நான் மீட் பண்ணேன். எங்க ப்ரொடியூசர் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. அப்புறம் அவருக்கு இந்த பாட்டும் போட்டு காட்டணும். அப்புறம் அது ஃபுல்லா நாங்க சேஞ்ச் பண்ணோம். ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு லைன் மட்டும் பிடிச்சதால அதை நாங்க எடுத்துக்கிட்டோம். அவர் என்ன சொன்னார்னா ஃபுல் லைன் நீ சேஞ்ச் பண்ணிட்டேனாரு. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அது ஒரு ஃபுல் காப்பி. அவருடைய ஃபர்ஸ்ட் மியூசிக், இன்ட்ரோடக்ஷன் மியூசிக், செகண்ட் மியூசிக், தேர்ட் மியூசிக் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அவர்கிட்ட நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒருவேளை எங்க எஸ்ஜே பஞ்சம்தா இன்னும் இங்க இருக்கிற எத்தனை மியூசிக் டைரக்டர்ஸும் இந்தோனேஷியன் மியூசிக் எடுத்துக்கலாம், சில பேர் கேரோனிஷ் ஆல்பத்தை எடுத்துக்கலாம். இப்படி நிறைய பாடல்களை அவங்க எடுப்பாங்க. ஒன்னு அவங்களோட சூழ்நிலையா இருக்கும். ஏதாவது ஸ்டார் சொல்லியிருப்பாங்க, அதை எடுக்க சொல்லி ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாங்க, பெரிய ஸ்டார் சொல்லியிருப்பாங்க, ஆக்டர் சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் அது உருவாச்சு. ஆனா the bottom line is no one want to pressurize. The bottom line is no one wants to copy. Bottom line is maker like a JP Tata. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இப்ப லிஸ்ட பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பார்டரோட பாட்டை கேளுங்களேன். எப்படிப்பட்ட பாட்டு. எவரி சாங் இஸ் ஒரிஜினல். பிகாஸ் ஜேபி தத்தா என்ன நம்பினாரு, என்னால முடியும்னு நம்பினாரு. எனக்கு பிலிம்ஃபேர் அவார்டுல நேஷனல் அவார்டே கிடைச்சது. அந்த பாட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு. நீங்க வேணா ஒரு தடவை அசோகா பாடல் எடுத்து பாருங்க, அப்புறம் அக்செப்ட் பாருங்க, எல்லாமே ஒரிஜினல். there is a reason like a maker ராகேஷ் மெஹ்ரா, ஜேபி தத்தா, ஹன்சூர் கான். அப்புறம் இன்னொரு படமும் பண்ணேன், ஃபராகான். படம் பேரு மேஹூனா. அந்த பாட்டுக்கு எனக்கு பிலிம்ஃபேர் அவார்ட் கூட கிடைச்சது. அதுல ஒரு பாட்டு கூட உங்களுக்கு சோர்ஸ் கிடைக்காது. ஏன்னா அவங்க என்ன நம்பினாங்க. அப்ப சிடி எல்லாம் இல்ல. அவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன முழுமையா நம்புறாங்க, உன்னால முடியும்னு சொல்றாங்க. சோ நான் இதான் சொல்ல விரும்புறேன். யாராவது சோர்ஸ் எடுத்துட்டு வந்தா நாங்க ஓகே சொல்லுவோம். வேற வழி இல்ல. நிலைமை அப்படியா இருக்கு. உறவை கெடுத்துக்க முடியாது. அவங்க வருத்தப்படுறதையும் நான் விரும்பல. என்கிட்ட வர்றவங்கள நான் வெறுங்கையோட அனுப்ப மாட்டேன். நான் பண்ண சாங்க மக்கள் விரும்பினாங்க, அதை ஹிட் ஆக்குனாங்க. Clap for that. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க நிறைய ஒரிஜினல்ஸ்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு. நீங்க
நீங்க அடாப்ட் பண்ண பாடல்களை பத்தி தான் நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நிறைய பேசுறாங்க. சார் யூ ஆர் ரைட். 10,000 பாட்டுல ஒருவேளை நான் 5 பாட்டு அடாப்ட் பண்ணா அதை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. 9,000 ஒரிஜினல் பாட்டு பாடியிருக்கேன், அதை பத்தி யாரும் எதுவும் பேசல. எனக்கு புரியல, இதான் என்னோட ஜாதகம் போல இருக்கு. மக்கள் கிளாப் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பாயிண்ட்டை நான் வந்து கண்டிப்பா கிராண்ட் பண்ணி ஆகணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க காப்பி கேட் கிடையாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி மச். இந்த வார்த்தைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். யாரோட பேரும் இந்த அளவுக்கு ஹெட்லைன்ஸ்ல வராது, ஆனா உங்களை மட்டும்தான் மீடியால டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க மியூசிக்க திருடுறீங்கன்னு. ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? மீடியா ஏன் உங்களை மட்டும் துரத்திட்டு இருக்கு? ஆப்கி அதாலத்துல ரஜித் சாருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு கிளியர் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அது மட்டும் இல்ல, ஆப்கி அதாலத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரஜித் சாரே சொல்லிட்டாரு இந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னு. சோ இதோட இந்த குற்றச்சாட்டு நீங்கிடுச்சு. யூ ஆர் நாட் a copycat, you are a original அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர், அவரே சொல்லிட்டாரு. அப்ப நீங்களும் சொல்லாமே.